This is Venkat for venkafin.com. உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். terminsurance.consulting.in அந்த வெப்சைட் இருக்கும், போய் பாருங்க. ஹேவிங் செட் தட், இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, அதாவது எப்படி என்ன யூஸ் பண்ணிப்பாங்கன்னா, கன்சல்டிங் ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ஸ் இருக்குது இப்போ நீங்களே பார்க்குறீங்க. யூ வில் ஜஸ்ட் ஸ்கிப் த்ரூ த வீடியோ. என்னோட டேர்ம் இன்சூரன்ஸ் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கும், போய் வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த வாரம் மாத்திரம் ஒரு 2-3 கால் வந்துருச்சு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்தில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி அது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரெப்யூடியேட் பண்ணல, ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரிஜெக்ட் ஆகிருன்னா ஒரு 4-5 ரீசன்ஸ்க்காக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2 இஷ்யூ வந்து ஜென்யூனாகவே இருந்திருக்கு, கிளைண்ட் மேலே தான் தப்பு. ஒரு இஷ்யூ வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் அப்பீல் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போ தமிழ் மக்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க என்ன அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். இது நானும் நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வெப்சைட் பண்ணி பார்த்தேன். ஆனாலுமே இந்த ரேண்டம் கால்ஸ் வந்து எப்படி வருதுன்னா, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அதை நம்பி வாங்குறாங்க. அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கிளைமை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. வாங்கி கொடுக்காத போது எங்களை மாதிரி இருக்கவங்களுடைய ஐடியா தேவைப்படுது. எங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட இப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. ஓகே, ஐ வில் ஆல்சோ ஃபீல் எமோஷ்னல். இப்போ என்னென்னா, சரி ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, இப்போ இந்த மாதம் எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறவங்க எத்தனை பேர் கன்சல்டிங் பண்ணுறாங்க, எத்தனை பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எத்தனை பேர் அட்லீஸ்ட் பாலிசி ரிவ்யூ பண்ணுறாங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எடுத்தவங்க பாலிசி ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது 10ல் அட்லீஸ்ட் 3 பேருக்காவது இஷ்யூ இருக்குது. அவங்களுக்கே தெரிஞ்சது இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறாங்க. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். அதில் உங்களுடைய கோஆப்ரேஷன் முக்கியம்னு சொல்லிட்டு வி வில் ட்ரை டு ஃபிக்ஸ் இட். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டேன். 2-3 வீடியோ போட்டேன் இதை பற்றி. எப்படி என்னை ஹியூமிலியேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸில் கன்சல்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது கம்மியாயிருச்சு. இந்த மாதம் இந்த 2 மாதத்தில் என்ன ட்ரெண்டுனா, கேரளா இருக்கவங்களுக்கு தமிழ் தெரியுது, கொஞ்சம் ஆந்திரா கர்நாடகாங்களுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியுது. அதனால ஒரு நாளைக்கு தமிழ் பேசுகிறவங்க ஒருத்தங்க கன்சல்டிங் பண்ணால் மிச்சம் யாரோ ஒருத்தங்க ஆந்திராவோ கேரளாவிலேருந்து பேசுகிறாங்க. அண்ட் தட் இஸ் வெரி வெரி ஒன் சைட் ஐ ஃபீல் ஹாப்பி. யார் கன்சல்டிங் பண்ணா என்ன, யார் பிஸ்னஸ் கொடுத்தா என்ன. இன்னொரு பக்கம் 777 வீடியோ தமிழில் பண்ணி தமிழ் யூனோ ஐ ஃபீல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் 1 கோடி கிளைம் கிடைக்கல, 2 கோடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கால் பண்ணும்போது ஐ கேனாட் ஆஸ்க் தம் கன்சல்டிங் ஃபீ. ஐ கேனாட் ஆக்சுவலி கிவ் அ சொல்யூஷன் டு தம். சொல்யூஷனே கொடுக்க முடியாது. வேணா ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு நான் உண்மையாக சொல்லுவேன். இதில் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்பி வாங்குறாங்கல்ல, இதில் ஒருத்தங்க என்னென்னா, இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்குலாம் பிடிச்ச ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கியிருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, டிஸ்பியூட் ரெசல்யூஷன் நாங்கள் பண்ணுவோம். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த 1 crore 2 crore 5 crore 10 crore கிளைம் கொடுக்கலன்னா, யூ ஹேவ் அ டிஸ்பியூட் வித் த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ரெசல்யூஷன் பண்ணுவோங்கிறாங்க. என்ன ரெசல்யூஷன் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இந்த டேட்டா கொடுக்குறாங்க, இந்த டாக்குமெண்ட்டை வாங்குறாங்க. அவன் அங்கே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அனுப்புகிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏன் இல்லை, இதுவும் பார்த்தாது, கண்டிப்பாக அந்த கிளைமை நான் ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்கிறான். இந்த இமெயில் கம்யூனிகேஷன் தான் டிஸ்பியூட் ரெசல்யூஷனுங்கிறாங்க. கடைசிக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை நம்புறதுக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னென்னா, இந்த இமெயில் கம்யூனிகேஷன் தான். இந்த இண்டஸ்ட்ரியை நான் இமெயில் இண்டஸ்ட்ரின்னு நான் பேர் வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இமெயில் அனுப்பி எந்த வேணாலும் மாற்றிக்கிறாங்க. பட் எங்களை மாதிரி இருக்கவங்க வந்து இவென்ச்சுவலி நானுமே என்னோட 100% டைமை இந்த சேனலுக்காக நான் டெடிகேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணாங்க. இந்த 2 மாதம் தமிழ் பேசுகிறவங்க கம்மியாகிடுச்சுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம். பட் தட் இஸ் ஃபைன். பட் இப்போவுமே யார் கன்சல்டிங் பண்ணுறாங்கன்னா, அவங்கெல்லாம் டயர் 2 டவுன்ஸில் இருக்கிறாங்க. எப்படின்னா, தஞ்சாவூரில் இருப்பாங்க, அவங்க பேஸ் சென்னையில் ஒர்க் பண்ணலாம், பெங்களூர் ஒர்க் பண்ணலாம், இல்லை NRI சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்க பேஸ் வந்து டயர் 2 டவுனாக இருக்கும். தஞ்சாவூர், பாண்டிச்சேரி, திருச்சி, கோயம்புத்தூர் இருக்கவங்க ரொம்ப கம்மியாக கன்சல்டிங் பண்ணுவாங்க. அறிவு ஜாஸ்தி, வேற ஒன்றும் இல்லை, சரியா. ஆனால் ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்கலனா மாத்திரம் நம்பரை எடுத்து உரிமையாக கால் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு சங்கடமாக தான் இருக்கும். ஏங்க, நீங்கள் வந்து ஒரு கன்சல்டிங் ஃபீன்னு எது கேட்குறேன்னா, இது ஏதாவது ஒன்று விற்க ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு சேல்ஸ் ப்ராசஸை வந்து நம்ம பொறுமையாக பண்ணணும்னு பார்க்குறேன் நான். அது பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் உரிமையாக கிளைம் கிடைக்காத போது நம்மகிட்ட பேசுகிறாங்கிறது எனக்கு ரொம்பவே வருத்தம் தான். பட் எனிவே, திஸ் இஸ் ஹவு திங்ஸ் ஆர் கோயிங். ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்பி விரும்பி தான் தமிழ் மக்கள் இன்னும் இந்த வீடியோ பார்த்த போகிறோமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் வாங்க போகிறீங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ங்கிறது என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இமெயில் அனுப்பி விளையாடிக்கிட்டு கிடப்பாங்க. அந்த இமெயிலில் வந்து கிடச்சிச்சுன்னு சொல்லலாம், இல்லை கிடைக்கலான்னு சொல்லலாம். ஸோ அது அந்த இமெயிலை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். இதுதான் நடக்குது. இந்த வாரம் கால் பண்ண 3 பேரும் இதே ஸ்டேட்டஸ் தான் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, ஐ வில் டெல் யூ சம்திங். இதில் இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அந்த பாலிசி வாங்கினதுக்கப்புறம் ரிவ்யூவாவது பண்ணி அந்த உயிரோடு இருக்கும் போது அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அது ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டது தான் வந்து மிகப்பெரிய தப்பு. ஸோ ஒரு லூப் ஹோல் கிடச்சா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னொரு கதை சொல்கிறேன் பாரு. 53 வயசுங்கிறாரு இவர். 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நான் போட்டிங் பண்ணிட்டேன் சார், கரெக்டாக தான் போட்டிங் பண்ணியிருக்கிறேன், ஆனால் கேட்ராக்ட் சர்ஜரி கூட கிளைம் கொடுக்கலங்கிறாரு. வயசில் பெரியவர்னால என்னால் என்ன சொல்ல முடியும்னு தெரியல. உங்கள் டாக்டர் வந்து படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ இது அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்கள் வீடியோ பார்த்தா உங்கள்கிட்ட கன்சல்டிங் பண்ணியிருப்பேன் முன்னாடிங்கிறார். பண்ண மாட்டேங்க சார், நீங்கள் யாருமே பண்ண மாட்டேங்க. அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் வாங்குகிற ஃபீ வந்து உங்களுக்கு பேர்டனாக தெரியுது, ஜாஸ்தியாக தெரியுது, ஆனால் இந்த மாதிரி கிளைம் கிடைக்கலன்னா ஒருத்தங்க டைமை யூஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த 5 நிமிஷம் எனக்கு திரும்பி வருவான்னு கேட்டு நான் ஃபோனை வச்சேன். பட் ஐ ஃபெல்ட் சாரி ஃபார் ஹிம், ஏன்னா வயசில் பெரியவர். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். நீங்கள் ஒரு ஜென்யூனான கன்சல்ட்டிங் வேணால் நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து யூ கேன் கோ டு terminsuranceconsulting.in, healthinsuranceconsulting.in, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து வேல்யூ இருக்குன்னு நினச்சிங்கன்னா மாத்திரம் மெசேஜ் பண்ணுங்கள். பட் ஐ வில் வவுச் அண்ட் டெல் யூ, நாங்களும் எங்கேயும் போக போகிறது கிடையாது. எங்களை மாதிரி உண்மையாக பண்ணுறவங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்பி வாங்குறவங்க நாளைக்கு அந்த ஃபேமிலி மெம்பர் எங்களுக்கே கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்போ அந்த வேலையை நாங்கள் பண்ணுவோமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே சப்போர்ட் பண்ணலைன்னா இப்போவே நான் வந்து 50% டைமை வந்து நான் மற்ற வேலைக்கு ஒதுக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் பீப்புள் லைக் அஸ். ஆனால் ஹியூமிலியேட் ஆகும்ல, பிஸ்னஸ் மாத்திரம் கம்மியாக இருக்குது, ஆனால் கிளைம் கிடைக்கலன்னா மாத்திரம் நம்மளை கால் பண்ணி உரிமையாக கேட்குறாங்களேன்டா, அது ரொம்பவே ஹியூமிலியேட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணி பாருங்கள், 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் நான் வேறு வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், அதை நிறுத்திட்டு தானே உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்கும். அதனால் கன்சல்ட்டிங் பண்ணணும்னு நினச்சாலும் ரேண்டமாக கால் பண்ணாதீங்க. போய் எல்லாத்துக்கும் அதுக்கு தான் வெப்சைட் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அதில் வேல்யூ இருக்கும்னு நினச்சிங்கன்னா மாத்திரம் கன்சல்ட்டிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.